வணக்கம். இட்ஸ் பிரியா குருநாதன். ரொம்ப அறிமுகமெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு உங்களோட பயணிச்சிருக்கேன் சோஷியல் மீடியால. நட்புகள், என்ன சொல்றது, சண்டைகள், விரோதங்கள் எல்லாம் இருக்க தான் செய்தது. பட் ஸ்டில் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத மறுக்க முடியாத ஒரு விஷயம். இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், கான்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேன், கான்டென்ட் ரைட்டிங்கில் இருந்தேன் நான். ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஹெல்ட் அப் தேர்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் இப்போ வந்துட்டு நாம தனிப்பட்ட முறையில் நமக்காக ஒரு வீடியோவை பண்ணிக்கலாமே அப்படின்னுட்டு ஒரு தைரியம் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய வீடியோ வந்துட்டு வில் ஸ்டார்ட் வித் பெண்கள் அப்படின்றது சொல்லிக்கிறேன் நான். இப்போ நமது நாட்டில் வந்துட்டு சாதித்த பெண் தலைவர்கள் பற்றி சும்மா ஒரு 2-3 நிமிஷம் தான், உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு வில் டாக் அபவுட் இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே ஒரு பெண் பிரதமர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, ஆனந்தமாக சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெண் என்ற மமதையில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி பிரதிபா பாட்டேல், திரௌபதி முர்முன்னுட்டுன்னு 2 பேர் ஜனாதிபதி பதவியை அலங்கரிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் வந்துட்டு ஒரு 16 பெண்கள் முதல்வர்களாக பதவி வகிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சாபக்கேடுன்றது தெரியாது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுவை உட்பட வந்துட்டு ஒரு 17 மாநிலங்களில் இன்னும் ஒரு பெண் கூட முதல்வராகவில்லைன்னுட்டுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி டெல்லி, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டில் மட்டும் 2 பெண்கள் முதல்வராக பதவி வகிச்சிருக்காங்க. டெல்லியில் வந்துட்டு ஷீலா தீக்ஷித், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி. இவங்க 3 பேரும் வந்துட்டு மிக நீண்ட நாட்கள் முதல்வராக பதவி வகிச்சிருக்காங்கன்றது வந்துட்டு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா மக்களால் விரும்பப்பட்டவர்கள். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பில் 5 பேரும், பாஜக சார்பில் 4 பேரும் பெண் முதல்வர்களாக பதவி வகிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மகளிருக்கு அதிகாரம் அளித்தது யார் தெரியுங்களா? மகளிருக்கு அதிகாரம் அளித்தது தமிழ்நாடு தான். 1921 தமிழ்நாட்டில் நீதி கட்சி அப்படின்றது மே 10ஆம் தேதி பெண்களுக்கு வந்துட்டு ஓட்டுரிமை அளிக்கும் தீர்மானத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக நிறைவேற்றினாங்க. அன்னைக்கு தான் விடிவு காலமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி 1927ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண் எம்எல்ஏவாக தமிழ்நாட்டில் இருந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். இவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கணுன்றது தான்